நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல ஒரு 5 ஸ்டாக்கு அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஒரு 4 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மேல போயிட்டு இப்போ கீழ வந்துட்டுருக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே நான் ஆல்ரெடி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அத பத்தி நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்கோட வந்து பார்த்தீங்கன்னா, 1/2% மேல இன்னைக்கு ஒரு டவுனு. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமா தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% நல்ல ஒரு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டு. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 3%. நிஃப்டி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார் நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு கீழ வந்துருச்சுனால வந்து நிஃப்டி எனர்ஜி இது இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல. நல்ல ஒரு ஒரு பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 டைம் டச் பண்ணிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, டவுன் வந்துட்டு இருக்கு. இந்த டவுன் சைடு பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் தான் டச் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து இந்த ப்ளூ லைன வந்து டச் பண்ணிட்டு, மறுபடியும் மேல போய் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுதா? இல்ல இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி மேல போறதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் நியூஸ் பேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு முக்காவாசி. ஏன்னா, அந்த வார் எப்படி ஒரு நாளைக்கு நல்ல நியூஸ் வரும், ஒரு நாளைக்கு கெட்ட நியூஸ் வரும். அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா இருப்போம் எப்போதுமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொன்ன ஒரு 5 ஸ்டாக் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 5 ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு. 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா டவுன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி நெறைய நண்பர்களுக்கு தெரியும். இவங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் போல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நம்ம நெறைய டைம் இந்த ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஸ்டாக்கு பிஇ நல்லா தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா தான் வச்சிருக்காங்க. டெப்த் கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இதோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்ணியிருக்காங்க. 1,863 கோடி. லாஸ்ட் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 1,796 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் கம்மியா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டருமே கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 96 கோடி தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல 110 கோடி. லாஸ்ட் இயர்ல பார்க்கையில 127 கோடி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. முக்கியமா அந்த வார் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாரிஃப் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனியுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அடியாகுது. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிட்டே இருக்கு. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே இருக்காது. இது ஒரு நல்ல கம்பெனி தான் ஃபண்டமெண்டலா பார்க்கையில. நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் செலக்ஷன்ல நல்ல கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல நம்ம நல்ல ஒரு பிரைஸ்ல என்ட்ரி ஆனோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாகும். நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும். இயர் ஆன் இயர் பார்க்கையில 102 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, 404 கோடி பண்ணியிருக்காங்க. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கையில இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,254 கோடிக்கு வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்க்கையில வந்து பிளஸ்ல தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கையில, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 71.12 வச்சிருக்காங்க. நல்லாவே ப்ரொமோட்டர் அதிகமா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக் கொஞ்சம் வித்திருக்காங்க. டிரான்ஸ்லைட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் புரொடக்ட்ஸ் சர்வீஸ் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள் தயாரிக்கிறாங்க. அதாவது நம்ம பவர் கரண்ட் போகுது பார்த்தீங்களா, பெரிய கேபிள், ஹெச்இவி கேபிள். இத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இதோடைய வெப்சைட்லயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடி. நல்ல அதிகமான மார்க்கெட் கேபிள் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 84 இருக்கு. மத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதில ஸ்கிரீன்ல கம்மியா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனதுன்னு நெனைக்கிறேன். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ரீசென்ட்டா நம்ம அந்த லோலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்லாவே இந்த ஸ்டாக்கு நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் 481 கோடியிலருந்து பார்த்தீங்கன்னா, 715 கோடி அருமையான ஒரு சேல்ஸு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 65
நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 46 கோடியிலேருந்து 57 கோடி, ஒரு 10 கோடி 11 கோடிக்கு மேலே அதிகமாக பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 57 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்க்கையில ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா 17 கோடி 35 கோடி அதுக்கப்புறம் 148 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கையில ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லாவே ரிசர்வ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மைனஸில் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 நல்லாவே கடன் வாங்கியிருக்காங்க. 2400 கோடி மேலே கடன் வாங்கியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 84% வச்சிருக்காங்க. எஃப்ஐடிஐடி கொஞ்சோண்டு தான் இருக்குது. பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டாரில் இருக்காங்க. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்வி கேபிள்ஸு, இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டார்லையும் இருக்காங்க. மைனிங்கு, கண்ட்ரோல் கேபிள்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் செக்டாரில் தான் இருக்காங்க. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.5% நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க வேண்டியதில்லை, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு சைடு வேல. இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான். ஒரு 100 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடியிலேருந்து 20,691 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 21,000 கோடி, ஒரு 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 2024 கொஞ்சம் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் தான் இருக்குது இப்போக்கி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. 15 பியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சிகரெட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் வந்துருக்கு. கவர்மெண்ட் இந்த சிகரெட் இஷ்யூனால டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நல்ல ஒரு டவுனும். ₹8 இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 5% மேலே நல்ல ஒரு டிவிடெண்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 3.5% மேலே நல்ல ஒரு டவுனு. அந்த கவர்மெண்ட் நியூஸ் போட்டாங்க பார்த்தீங்களா டேக்ஸு, இப்போ விழுந்த ஸ்டாக்கு தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. ஒரு எஃப்எம்சிஜிலையும் சரி நல்ல ஒரு கம்பெனி தான். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கம்பெனி சொல்ல முடியாது, நல்ல ஒரு கம்பெனி தான். இதோடைய மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக இருக்குது. அதனால் ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் வந்துட்டுருக்கு. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கம்மியாக இருக்குது, ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவிடெண்ட் கூடிய ஸ்டாக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போர்ட்ஃபோலியோ அதிகமாக இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. முக்கியமான காரணம்னா எப்போவுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விழுவும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகாது. நம்ம ஸ்மால் கேப்பும் மிட் கேப்புமே வச்சிருந்தா போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்டில் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் கேப்பை டிஃபென்ஸ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. எஃப்எம்ஜி ஸ்டாக்கு, இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக் எல்லாமே. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 34% இருக்குது. எஃப்ஐ கொஞ்சம் விற்றுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு எஃப்எம்சிஜியில் உள்ள முக்கியமான ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேல்யூவில் கம்மியான ஒரு வேல்யூவில் தான் இருக்குது. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம கடைசியாக 5வது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இன்ஜினியரிங்கு. இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. நிறைய நண்பர்களோட ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போதுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரோட டவுட்டும் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. விக்ரம் இன்ஜினியரிங் இபிசி கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃப்ரம் டிசைனிங், சப்ளை, இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், டன் கீ பேசிஸ் அக்ராஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20 தான். இது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன கம்பெனி தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 56 இருக்குது. பிளச்சிங் கிடையாது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான். ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, டிவிடெண்ட் கொடுக்குறது கிடையாது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகி இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு சைடு வேல போயிட்டுருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு டெய்லி 2 வீடியோ போடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கோடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் சொல்லுவோம். அது முக்கியமான காரணம்னா இதுதான்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சா அந்த கம்பெனி க்ரோ ஆகும், அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீ வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். டைம்னால வந்து அந்த வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூ நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதோடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 647 கோடி அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் கூடி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 92 35 92 கோடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 92 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத நெட் ப்ராஃபிட் 56 கோடி. நல்லாவே அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 26 கோடி 92 கோடி. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 1212 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்கில் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கடன் இருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 56.27, லாஸ்ட் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 56.17. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பை பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்றுருக்காங்க, டிஐயும் விற்றுருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விக்ரம் இன்ஜினியரிங் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த 5 ஸ்டாக்கை பற்றியும். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. டைமண்ட் பவர் ஸ்டாக்கை தவிர பாக்கி எல்லாமே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. இது எந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பை காலோ செல் காலோ கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு. அதனால் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. யாரோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. அதனால் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் எனக்கு கொடுத்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனுக்குடனே கொடுப்பேன். நன்றி நண்பர்களே.